वाल्मीकि रामायणम् बालकाण्डम् अध्यायम् 67 धनुर्भङ्गः धनुर्भङ्गम् विल्मुरिप्पदु सप्तषष्टितमः सर्गः 67வது सर्गम् धनुर्भङ्गः धनुर्भङ्गम् विल्मुरिप्पदु जनकस्य वचः श्रुत्वा विश्वामित्रो महामुनिः धनुर्दर्शय रामाय इति उवाच पार्थिवम् जनकस्य जनकरुடைய वचः சொல்லுக்கு श्रुत्वा திருச்செவி சாற்றிய விஸ்வாமித்ரः விஸ்வாமித்ர மாமுனி முனிவர் பெருமான் பார்த்திவம் மன்னரே இதிஹ பின்கண்ட வண்ணமே உவாச்ச நியமித்தருளினார் தனுஹோ வில்லை ராமாய ஸ்ரீராமருக்கு தர்ஷய காட்டும் ஜனகருடைய சொல்லுக்கு திருச்செவி சாற்றிய விஸ்வாமித்திர முனிவர் பெருமான் மன்னரை பின்கண்ட வண்ணமே நியமித்தருளினார் வில்லை ஸ்ரீராமருக்கு காட்டும் ततस्स राजा जनकः सचिवान् व्याधिदेशः धनुराणीयतां दिव्यं गन्धमाल्ये विभूषितम् ततः அதன் பேரில் சஹ அந்த ஜனகः ராஜா ஜனகராஜன் சச்சிவான் மந்திரிகளை பார்த்து வியாதிதேச பின்கண்டபடி கட்டளையிட்டார் திவ்யம் திவ்யமான தனுஹோ வில்லானது கந்தமால்ய விபூஷிதம் சந்தனம் புஷ்பமாலை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டதாகவே ஆணியதாம் இவ்விடம் கொண்டு வரப்படட்டும். அதன் பேரில் அந்த ஜனகராஜன் மந்திரிகளை பார்த்து பின்கண்டபடி கட்டளையிட்டார். திவ்யமான வில்லானது சந்தனம் புஷ்பமாலை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டதாகவே இவ்விடம் கொண்டு வரப்படட்டும். ஜனகேன சமாதிஷ்டாः சச்சிவா பிராவிஷன்புரம் தத்தனோ புரதக் கிருத்வா நிர்ஜக்மு பார்த்திவாக்ஞயா. ஜனகேன ஜனகரால் சமாதிஷ்டாः ஆக்ஞாபிக்கப்பட்ட சச்சிவாக மந்திரிமார்கள் நிர்ஜக்முகோ வெளிப்புறப்பட்டார்கள். பார்த்திவாக்ஞயா ராஜாவினது ஆக்ஞையால் புறம் அரண்மனைக்குள் தத்தனுகோ அந்த வில்லை புறத்தக கிருத்வா கண்முன் பார்த்து கொண்டு பிராவிஷன் பிரவேசித்தார்கள். ஜனகரால் ஆக்ஞாபிக்கப்பட்ட மந்திரிமார்கள் வெளிப்புறப்பட்டார்கள். ராஜாவினது ஆக்ஞையால் அரண்மனைக்குள் அந்த வில்லை கண்முன் பார்த்து கொண்டு பிரவேசித்தார்கள். ந்ருணாம் ஷதானி பஞ்சாஷத் வியாயதானாம் மகாத்மனாம் மஞ்சுஷாமஷ்டசக்ராம் தாம் சமோஹஸ்தே கதஞ்சன. மகாத்மனாம் மகத்தான தேக வலிமை கொண்டவர்களும் வியாயத்தானாம் கஷ்ட வேலைகளில் ஆயாசம் அடையாதவர்களுமான ந்ருணாம் மனிதர்களில் பஞ்சாஷத் சதானி 5000 வர்களான தே அவர்கள் அஷ்டசக்ராம் 8 சக்கரங்களுடைய வண்டியால் வகிக்கப்பட்டதான தாம் அந்த மஞ்சோஷாம் பெட்டியை கத்தஞ்சன வெகு கஷ்டத்துடன் சமூகு கொண்டு வந்து சேர்த்தார்கள். மகத்தான தேக வலிமை கொண்டவர்களும் கஷ்ட வேலைகளில் ஆயாசமடையாதவர்களுமான மனிதர்களில் 5000 வர்களான இவர்கள் 8 சக்கரங்களுடைய வண்டியால் வகிக்கப்பட்டதான அந்த பெட்டியை வெகு கஷ்டத்துடன் கொண்டு வந்து சேர்த்தார்கள். தாமாதாயத்து மஞ்சுஷாம் அயசீம் யத்ர தத்தனுஹோ சுரோபமம் தே ஜனகம் ஓச்சோர் நிருப்பதி மந்திரினः. தே அந்த நிருப்பதி மந்திரினः ராஜமந்திரிகள் தத் அந்த தனுஹோ வில்லு எத்திர எதில் இருந்ததோ தாம் அந்த ஆயசீம் இரும்பு மஞ்சூஷாம் பெட்டியை ஆதாயத்தோ கொண்டு வந்து சேர்த்த பின்னர்
சுரோப்பமம் தேவதை போலிருக்கும் ஜனக்கம் ஜனக்கரிடம் உச்சுகு பின்கண்டவாறு விண்ணப்பம் செய்தார்கள். அந்த ராஜமந்திரிகள் அந்த வில்லு எதில் இருந்ததோ அந்த இரும்பு பெட்டியை கொண்டு வந்து சேர்த்த பின்னர் தேவதை போல் இருக்கும் ஜனக்கரிடம் பின்கண்டவாறு விண்ணப்பம் செய்தார்கள். இதம் தனோர்வரம் ராஜன் பூஜிதம் சர்வராஜபிஹி மிதிலாதிப்ப ராஜேந்திர தர்ஷனீயம் யதிச்சசி. மிதிலாதிப்ப மிதிலை கோணாய் ராஜேந்திர ராஜோத்தமராகும் ராஜன் அரசே தர்ஷனீயம் கொண்டு வரப்பட வேண்டியதாக இச்சசியத் தேவரீர் நியமித்தருளியது எதுவோ அது சர்வராஜபிஹி எல்லா அரசர்களாலும் பூஜித்தம் பூஜிக்கப்பட்ட தனுர்வரம் உத்தம வில்லு இதம் இதோ மிதிலை கோணாய் ராஜோத்தமராகும் அரசே கொண்டு வரப்பட வேண்டியதாக தேவரீர் நியமித்தருளியது எதுவோ அது எல்லா அரசர்களாலும் பூஜிக்கப்பட்ட உத்தம வில்லு இதோ. தேஷாம் நிருபோவச்ச ஸ்ருத்வா கிருத்தாஞ்சலிரபாஷத் விஸ்வாமித்ரம் ஆத்மானம் தௌச்ச பௌ ராம லக்ஷ்மணா. நிருபராஜ தேஷாம் அவர்களுடைய வச்சக விண்ணப்பத்தை ஸ்ருத்வா செவிக்கொண்டு தௌ அந்த ராமலக்ஷ்மணோ ஸ்ரீராம லக்ஷ்மணர்களாகிய உபௌ இருவர்களையும் பார்த்து ச அதன் பின்னர் கிருத்தாஞ்சலி அஞ்சலி அஸ்தராகி மகாத்மானம் மகாத்மாவான விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்திரரை பார்த்து அபாஷத்த பின்கண்டவாறு மொழிந்தார். ராஜா அவர்களுடைய விண்ணப்பத்தை செவிக்கொண்டு அந்த ஸ்ரீராம லக்ஷ்மணர்களாகிய இருவர்களையும் பார்த்து அதன் பின்னர் அஞ்சலி ஹஸ்தராகி மகாத்மாவான விஸ்வாமித்திரரை பார்த்து பின்கண்டவாறு மொழிந்தார். இதம் தனுர்வரம் பிரஹ்மன் ஜனக்கைரபி பூஜிதம் ராஜபிஷ்ச மகாவீரியேர் அசக்தே பூரித்தும் புரா. பிரஹ்மன் வேதவித்தே புரா முன் பூரித்தும் வளைப்பதற்கு அசக்தை சக்தி இல்லாமல் போன மகாவீரியை மகாவீரியமுடைய ராஜபிஹி ச அரசர்களாலும் ஜனகை ஜனக வம்சத்தவர்களாலும் அபிபூஜித்தம் கௌரவிக்கப்பட்ட தனுர்வரம் சிரேஷ்டமான வில்லு இதம் இதே வேதவித்தே முன் வளைப்பதற்கு சக்தி இல்லாமல் போன மகாவீரியமுடைய அரசர்களாலும் ஜனக வம்சத்தவர்களாலும் கௌரவிக்கப்பட்ட சிரேஷ்டமான வில்லு இதே. நைத்தத்சுர கணா சர்வே நாசுரா நச்ச ராட்சசாः கந்தர்வ யக்ஷ பிரவராः சக்கின்னர மகோரகாः க்வகத்திர்மானுஷாணாம் ச தனுஷோஸ்ய பிரபூரணே ஆரோப்பணே சமாயோகே வேப்பனே தோலனேபி வா. அஸ்யே இந்த தனுஷக வில்லின் பிரபூரணே வளைப்பதிலோ ஆரோப்பணே நாணேற்றுவதிலோ சமாயோகே அம்பு கோர்ப்பதிலோ வேப்பனே நான் இழுப்பதிலோ தோலனே வா தூக்குவதிலோ சுரகணாக தேவகணங்கள் சர்வே எல்லோரும் ந அணுகார்கள் அசுராக அசுரர்கள் ந அணுகார்கள் ராட்சசாக ராட்சசர்களும் சக்கின்னர மகோரகாக கின்னரர்கள் மகோரகர்கள் இவர்களோடு கூடிய கந்தர்வ யக்ஷ பிரவராக கந்தர்வ சிரேஷ்டர்களும் யக்ஷ சிரேஷ்டர்களும் ந அணுகார்கள். ஏத்தச்ச இது இப்படி இருக்க மானுஷானா மனிதர்களுடைய கதி சக்தி க்வ அப்பி எந்த மூலை. இந்த வில்லின் வளைப்பதிலோ நான் ஏற்றுவதிலோ அம்பு கோர்ப்பதிலோ நான் இழுப்பதிலோ தூக்குவதிலோ தேவகணங்கள் எல்லோரும் அணுகார்கள் அசுரர்கள் அணுகார்கள். ராட்சசர்களும் கிண்ணரர்கள் மகோரகர்கள் இவர்களோடு கூடிய கந்தர்வ சிரேஷ்டர்களும் யக்ஷ சிரேஷ்டர்களும் அணுகார்கள். இது இப்படி இருக்க மனிதர்களுடைய சக்தி எந்த மூலை.
तदेतद्धनुषां श्रेष्ठम् आनीतं मुनिपुङ्गव दर्शयेत्तन्महाभाग अनयो राजपुत्रयोः. மகாபாக மகாபாக்யசாலியாகிய முனி புங்கவ முனிவர் பெருமானே, தனுஷாம் விற்களில் சிரேஷ்டம் சிரேஷ்டமான தத் அந்த ஏதத் இது ஆணித்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனையோகோ இவ்விரண்டு ராஜபுத்திரயோகோ ராஜகுமாரர்களுக்கும் ஏதத் இதை தர்ஷய தேவரீர் காட்டி அருள்வீராக. மகாபாக்யசாலியாகிய முனிவர் பெருமானே, விற்களில் சிரேஷ்டமான அந்த இது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு ராஜகுமாரர்களுக்கும் இதை தேவரீர் காட்டி அருள்வீராக. விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்சராம தனுப்பஷ்ய இதி ராகவமப்ரவீத். ஜனக பாஷிதம் ஜனகரின் திருவாக்குக்கு ஸ்ருத்வா திருச்செவி சாற்றிய தர்மாத்மா தர்மாத்மாவாகும் விஸ்வாமித்ரக விஸ்வாமித்திரர் ராகவம் ஸ்ரீராமரை பார்த்து தோ இது விஷயத்தில் இதி இப்படி அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். வத்ச குழந்தாய், ராமா ஸ்ரீராமா, தனுஹு வில்லை, பஷ்ய பார். ஜனகரின் திருவாக்குக்கு திருச்செவி சாற்றிய தர்மாத்மாவும் விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமரை பார்த்து இது விஷயத்தில் இப்படி திருவாய் மலர்ந்து அருளினார். குழந்தாய் ஸ்ரீராமா, வில்லை பார். மஹர்ஷேர் வச்சனாத் ராமோ யத்ர திஷ்டதி தத்தனுஹ மஞ்ஜூஷாம் தாமபாவ்ருத்ய திருஷ்டா தனுரதா பிரவீத். மஹர்ஷியின் வச்சனாத் கட்டளையின் பேரில் ராமஹ ஸ்ரீராமர் தத் அந்த தனுஹு வில்லு யத்ர எதில் திஷ்டதி இருந்ததோ தாம் மஞ்சூஷாம் அந்த பெட்டியை அப்பாவிருத்திய திறந்து தனுஹு வில்லை திருஷ்டுவா பார்த்துவிட்டு அத்த அதன் மேல் இப்படி அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். மஹர்ஷியின் கட்டளையின் பேரில் ஸ்ரீராமர் அந்த வில்லு எதில் இருந்ததோ அந்த பெட்டியை திறந்து வில்லை பார்த்துவிட்டு அதன் மேல் இப்படி திருவாய் மலர்ந்து அருளினார். இதம் தனுர்வரம் பிராஹ்மன் சம்ஸ்பிருஷாமீஹ பாணினா யத்னவாம்ச்ச பவிஷ்யாமி தோலனே பூரணேபி வா. பாடமித்யேவ தம் ராஜா முனிஷ்ச சமபாஷத். பிரஹ்மன், சுவாமியே, இஹ இப்போது இதம் இந்த வரம் உத்தமமான தனுஹு வில்லை பாணினா கையினால் சம்ஸ்பிருஷாமி பற்றுகிறேன், தோலனே தூக்கி அசைத்து பார்ப்பதிலும் பூரணே அபீவா வளைப்பதிலும் யத்னவாஞ்ச முயலுபவனாய் பவிஷ்யாமி ஆகுவேன். ராஜாச்ச அரசனும் முனிஹி ஏவ முனிவரும் ஒருமிக்க தம் அவரை பார்த்து பாடம் தடையின்றி அப்படியே செய்யலாம் இதி என்று சமபாஷத்தை மொழிந்தார்கள். சுவாமியே, இப்போது இந்த உத்தமமான வில்லை கையினால் பற்றுகிறேன், தூக்கி அசைத்து பார்ப்பதிலும் வளைப்பதிலும் முயலுபவனாயாகுவேன். அரசனும் முனிவரும் ஒருமிக்க அவரை பார்த்து தடையின்றி அப்படியே செய்யலாம் என்று மொழிந்தார்கள். லீலயா ச தனுர்மத்யே ஜக்ராஹ வச்சனான் முனேஹ பஷ்யதாம் நிருஸ்ஸஹஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தனஹ. சஹ அந்த ரகுநந்தனஹ ரகுநந்தனர் முனேஹே ரிஷியின் வச்சனாத் அனுமதி பெற்றதால் பகூனாம் வெகு நிருஸ்ஸஹஸ்ராணாம் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பஷ்யதாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே தனுர் மத்தியே வில்லின் மத்தியில் லீலையா விளையாட்டான லாகவத்துடன் ஜக்ராஹ கைப்பற்றி பிடித்தெடுத்தார். அந்த ரகுநந்தனர் ரிஷியின் அனுமதி பெற்றதால் வெகு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே வில்லின் மத்தியில்
விளையாட்டான லாகவத்துடன் கைப்பற்றி பிடித்தெடுத்தார். ஆரோப்பயத்ஸ தர்மாத்மா சலீலமிவ தத்தனுः தத்பபஞ்ச தனுர்மத்யே நரஸ்ரேஷ்டோ மகாயசாः. தர்மாத்மாவான மகாயசாக பெரும் புகழ் உடையவராகிய நரஸ்ரேஷ்ட புருஷோத்தமர் தத் அந்த தனுகு வில்லுக்கு சலீலம் இவ விளையாட்டுப்பால் சற்றேனும் சிரமமே இன்றி ஆரோப்பயத் நாணேற்றி வளைத்தார். சக அவர் தத் அதை தனுர் மத்தியே வில்லின் நடுவில் பபஞ்ச முறித்துவிட்டார். தர்மாத்மாவான பெரும் புகழுடையவராகிய புருஷோத்தமர் அந்த வில்லுக்கு விளையாட்டு போல் சற்றேனும் சிரமமே இன்றி நாணேற்றி வளைத்தார். அவர் அதை வில்லின் நடுவில் முறித்துவிட்டார். தஸ்ய சப்தோ மகாநாசீன் நிர்காத்த சமநிஸ்வனः பூமிகம்பஷ்ச சுமஹான் பர்வதஸ்யேவ தீர்யதः. தஸ்ய சப்தः அதன் ஓசையானது நிர்காத்த சமநிஸ்வனः இடி போன்ற முழக்கமுடையதாய் மகான் பெரிதாய் ஆசீத் இருந்தது. பர்வதஸ்ய ஒரு பெரிய மலை தீர்யதः பிளந்து வெடிக்கும்போது இவை எப்படியோ அப்படியே பூமி கம்பகாச்ச பூகம்பமும் சுமஹான் மிக பெரிதாயிருந்தது. அதன் ஓசையானது இடி போன்ற முழக்கமுடையதாய் பெரிதாய் இருந்தது. ஒரு பெரிய மலை பிளந்து வெடிக்கும்போது எப்படியோ அப்படியே பூகம்பமும் மிக பெரிதாயிருந்தது. நிபேத்துஷ்ச நரா சர்வே தேன சப்தேன மோஹிதாः வர்ஜயித்வா முனிவரம் ராஜானம் தௌச்ச ராகவா. முனிவர் பெருமானையும் ராஜானம் மன்னரையும் தௌ அந்த இரண்டு ராகவௌச்ச ராகவர்களையும் வர்ஜயித்வா தவிர்த்து மற்ற நராகா மனிதர்கள் சர்வே எல்லோரும் தேன அந்த சப்தேன ஒலியால் மோஹிதாக மூர்ச்சை அடைந்தவர்களாய் ச உடனே நிபேத்துகு கீழே விழுந்து விட்டார்கள். முனிவர் பெருமானையும் மன்னரையும் அந்த இரண்டு ராகவர்களையும் தவிர்த்து மற்ற மனிதர்கள் எல்லோரும் அந்த ஒலியால் மூர்ச்சை அடைந்தவர்களாய் உடனே கீழே விழுந்து விட்டார்கள். பிரத்யாஸ்வஸ்தே ஜனே தஸ்மின் ராஜா விகத சாத்வசஹ வாச்ச பிராஞ்சலிர்வாக்கியம் வாக்கியஜ்ஞோ முனி புங்கவம். தஸ்மின் அந்த ஜனே ஜனசமூகம் பிரத்யாஸ்வஸ்தே மூர்ச்சை தெளிந்து தன்னறிவை பெற்ற பின்னர் வாக்கியஜ்ஞா சாத்துரியமாயும் அழகாயும் பேச வல்லவராகிய ராஜா மன்னர் விகத்த சாத்வசகா மனதில் இருந்த திகழ் ஒழிந்தவராய் முனி புங்கபம் முனிவர் பெருமானை பார்த்து பிராஞ்சலிகி அஞ்சலி ஹஸ்தராகி வாக்கியம் பின்வரும் மொழியை வாச்ச திருவாய் மலர்ந்து அருளினார். அந்த ஜனசமூகம் மூர்ச்சை தெளிந்து தன்னறிவை பெற்ற பின்னர் சாத்துரியமாயும் அழகாயும் பேச வல்லவராகிய மன்னர் மனதில் இருந்த திகில் ஒழிந்தவராய் முனிவர் பெருமானை பார்த்து அஞ்சலி ஹஸ்தராகி பின்வரும் மொழியை திருவாய் மலர்ந்து அருளினார். பகவன் திருஷ்டவீர்யோ மே ராமோ தசரதாத்மஜः அத்யத்புதமச்சிந்த்யம் ச ந தர்க்கித்தமிதம் மயா. பகவானே இதம் இது அச்சிந்தியம் அகோஷரமானதாய் மே எனக்கு அத்யத்புதம் மிக ஆச்சரியகரமாயிருக்கிறது. மயா என்னால் ந தர்க்கித்தம் ச நினைக்கப்பட்டதுமல்ல. தசரதாத்மஜக தசரதரின் புதல்வராகிய ராமஹா ஸ்ரீராமர் திருஷ்டவீரியக இன்ன வீரியம் உடையவர் என்று நன்கு அறியப்பட்டவரானார். பகவானே இது அகோச்சரமானதாய் எனக்கு மிக்க ஆச்சரியகரமாயிருக்கிறது. என்னால் நினைக்கப்பட்டதுமல்ல. தசரதரின் புதல்வராகிய ஸ்ரீராமர் இன்ன வீரியம் உடையவர் என்று நன்கு அறியப்பட்டவரானார். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆஹரிஷ்யதி மே சுத்தம் சீதா பர்த
பிதரமாசாத்யே ராமம் தசரதாத்மஜம். ஜனகானாம் குலே ஜனகர்களுடைய குலத்தில் மே என் சுதா பெண்ணாய் வளரும் சீதா சீதை தசரதாத்மஜம் தசரத சக்கரவர்த்தியாரின் திருமகனாகிய ராமம் ஸ்ரீராமனை பர்த்தாரம் நாதனாய் ஆசாத்திய அடைந்து கீர்த்திம் பெரும்புகழை ஆகரிஷ்யதி வகிக்கப் போகின்றாள். ஜனகர்களுடைய குலத்தில் என் பெண்ணாய் வளரும் சீதை தசரத சக்கரவர்த்தியாரின் திருமகனாகிய ஸ்ரீராமனை நாதனாய் அடைந்து பெரும் புகழை வகிக்கப் போகின்றாள். மம சத்ய பிரதிஜ்ஞா ச வீரியசுல்கேத்தி கௌஷிக சீதா பிராணேர் பகுமதா தேயா ராமாய மே சுதா. கௌஷிகரே மம எனது பிரதிஜ்ஞா ச பிரதிஜ்ஞயம் சத்யா நிறைவேறியதாயிற்று. இதி என்றபடியால் மே என் பிராணைஹி உயிரை காட்டிலும் பகுமதா அதிகமாக மதிக்கப்பட்டிருக்கிற சுதா பெண்ணும் வீரிய சுல்கா வீரியத்திற்கு பணயமாய் வைக்கப்பட்டிருந்தவளுமான சீதா சீதை ராமாய ஸ்ரீராமருக்கு தேயா பணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட வேண்டியவளே. கௌஷிகரே எனது பிரதிஜ்ஞையும் நிறைவேறியதாயிற்று என்றபடியால் என் உயிரை காட்டிலும் அதிகமாக மதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணும் வீரியத்திற்கு பணயமாய் வைக்கப்பட்டிருந்தவளுமான சீதை ஸ்ரீராமருக்கு பணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட வேண்டியவளே. பவதோ நோ மதே பிரஹ்மன் சீக்ரம் கச்சந்து மந்திரிணः மம கௌஷிக பத்ரம் தே அயோத்யாம் த்வரீதா ரதைः. கௌஷிக பிரஹ்மன் பகவானே பவதः தேவரீருடைய அனுமதே அனுமதியின் பேரில் மம என் த்வரிதாக சீக்கிரத்தில் காரியத்தை முடிக்கவல்ல மந்திரினக மந்திரிகள் ரத்தைஹி ரத்தங்களில் ஏறிக்கொண்டு சீக்கிரம் இப்பவே அயோத்தியாபுரிக்கே கச்சந்தோ செல்லட்டும். தே பத்ரம் தேவரீர் மனமிசைந்து அருள் புரிவீராக. கௌஷிகா பகவானே தேவரீருடைய அனுமதியின் பேரில் என் சீக்கிரத்தில் காரியத்தை முடிக்கவல்ல மந்திரிகள் ரத்தங்களில் ஏறிக்கொண்டு இப்பவே அயோத்தியாபுரிக்கு செல்லட்டும். தேவரீர் மனமிசைந்து அருள் புரிவீராக. ராஜானம் பிரஸ்ரீதைர்வாக்யேராணயந்தோ புரம் மம பிரதானம் வீரியசுல்காயாः கதயந்து ச சர்வஷः. வீரியசுல்காயாக வீரியத்திற்கு பணயமாய் வைக்கப்பட்டிருந்தவளுடைய பிரதானம் கன்யாதானத்தை பற்றிய சர்வஷக ச எல்லாவற்றையும் ராஜானம் சக்கரவர்த்தியாரிடம் கதயந்தோ தெரிவிக்கட்டும். பிரஸ்ரிதைஹி வணக்கமாயிருக்கும் வாக்கியேஹி விண்ணப்பங்களை செய்து மம என் புறம் ஊருக்கு ஆணையந்தோ எழுந்தருள பண்ணி கொண்டு வரப்படட்டும். வீரியத்திற்கு பணயமாய் வைக்கப்பட்டிருந்தவளுடைய கன்யாதானத்தை பற்றிய எல்லாவற்றையும் சக்கரவர்த்தியாரிடம் தெரிவிக்கட்டும். வணக்கமாயிருக்கும் விண்ணப்பங்களை செய்து என் ஊருக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வரட்டும். முனி கோப்தோ ச காக்குஸ்தோ கதயந்தோ நிருபாயவே பிரியமாணம் து ராஜானம் ஆணையந்தோ சோஷீக்ரகாः. நிருபாய சக்கரவர்த்தியாருக்கு காக்குஸ்தோ ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் முனி குப்தௌச்ச முனிவர் போஷணையில்தான் இருக்கிறார்கள் என்பதையும் கதையந்தோ தெரிவிக்கட்டும். ராஜானம் சக்கரவர்த்தியாரை தோ இது விஷயத்தில் பிரியமானம் உள்ளம் குளிர்ந்தவரை சோ சீக்கிரகாக அதி சீக்கிரமாய் செல்ல வல்லவர்களாகிய அவர்கள் ஆணையந்தோவை எழுந்தருள பண்ணி கொண்டு வரட்டும். சக்கரவர்த்தியாருக்கு ஸ்ரீராமலக்ஷ்மணர்கள் முனிவர் போஷணையில்தான் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவிக்கட்டும். சக்கரவர்த்தியாரை இது விஷயத்தில் உள்ளம் குளிர்ந்தவராய் அதி சீக்கிரமாய் செல்ல வல்லவர்களாகிய அவர்கள் எழுந்தருள பண்ணி கொண்டு வரட்டும். கௌஷிகஸ்ச ததேத்யாஹ ராஜா ச அபாஷ்யே மந்திரிணः அயோத்தியாம் பிரேஷயாமாஸ தர்மாத்மா கிருத்த சாசனான். கௌஷிகः ச கௌஷிகரும் ததா ச சரி அப்படியே ஆகட்டும்.
இதி என்று ஆக ஆக்ஞாபித்தர். தர்மாத்மா தர்மாத்மாவாகிய ராஜா மன்னர் மந்திரிநக மந்திரிகளை ஆபாஷ்ய அழைத்து கிருத்த சாசனான் சரியான உத்தரவுகளை பெற்றவர்களாய் அயோத்தியாபுரிக்கு பிரேஷயாமாச அனுப்பினர். கௌஷிகரும் சரி அப்படியே ஆகட்டும் என்று ஆக்ஞாபித்தர். தர்மாத்மாவாகிய மன்னர் மந்திரிகளை அழைத்து சரியான உத்தரவுகளை பெற்றவர்களாய் அயோத்தியாபுரிக்கு அனுப்பினார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीक्ये आदिकाव्ये बालकाण्डे 67तमः सर्गः।